ஐயா எடப்பாடி பேரை சொன்னா போதும், ஐயா மேல எதை எடுத்து எரியலாம்னு சொல்லி தேமுதிக காரங்களா தேடிக்கிட்டு இருக்காங்களா? அந்த நன்றி கட்ட பாடியை பத்தி பேசாதீங்க சார். எங்களை நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. எங்களை எப்படியெல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்தாப்புல தெரியுமா இருந்தாலும் சார். இலை முழுங்கின்னு தெரியும் சார், ஆனா ரெட்டலை முழுங்கின்னு தெரியும். ஆனா இப்படி மலை முழுங்கியா இருப்பாரு அப்படின்னு நான் கனவாகட்டு. அவர்கள் மன்னிப்பே கிடையாது. கேப்டன் மட்டும் இருந்திருந்தாருன்னா காலை தூக்கி கழுத்து மேல வச்சிருந்திருப்பார் அப்படின்னு பயங்கர எமோஷனலா ஃபீல் பண்றாங்க சார். இருக்காதா பின்ன? 21 வருஷ ஏக்கம் கனவு இப்படின்றதுக்குள்ள கைகூடிருச்சுல்ல. இப்ப கிட்டத்தட்ட அந்நியாருக்கு நர 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 நரன் இருக்கான். எப்படின்னா இந்த சாமி படம் இருக்குல்ல, அந்த படத்துல ஊர்வலம் போவாங்க. போறப்ப ஒரு ஆள் வந்து சொல்லுவான், அண்ணே ஸ்பாட்டு வந்ததுக்கு அப்புறம் மொட்டா வட்டி ஏன் வட்டா தான் இருக்கணும் அப்படின்னா ஓகேடா இருடா அப்படின்னு சொல்லி அடக்கி வைப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு அந்நியாரு கிட்டத்தட்ட அதே ஃபீல்ல தான். அடி மரண அடி, எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்களா? பார்த்துருவா. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோப்பி. அந்நியாரை பத்தி உள்ளது எல்லாத்தையும் வெளியில எடுத்து சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் ஓரமா இருக்க ஒரு விஷயத்தை இன்னும் யாரும் வெளியில ஓப்பனா சொல்லாம இருக்கிறாங்க. அது ஏன் சொல்லிடுவோமே, ஒன்றும் தப்புலாம் இல்லையா? எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்நியாரை நம்பலாமா இல்லப்பா? அந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இவங்க உண்மையிலேயே யூட்டர்ன் எதுவும் எடுத்துட மாட்டாங்கல. ஏன்னா ஹிஸ்டரி ஸ்பீக்ஸ் இல்ல. இதுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்துக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி அதை வச்சுதானே நம்மளை இடம் போடுவாங்க. இவங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாகவே எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த சந்தேகம் திமுகவில் மேலே இருக்க தலைமைக்கு கொஞ்சம் கூட இல்லை. கண்டிப்பாக இவங்க நம்மளை விட்டு போகமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இழந்தவனுக்கு ஏமாந்தவனுக்கு தான் அந்த இழந்தது என்ன ஏமாந்தது என்ன அப்படின்ற அருமை தெரியும். அப்படின்றதுனால அதை நம்பி திமுக கொடுத்துருக்கு. நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போ இது இன்னையோட, அதாவது மார்ச் 5ஆம் தேதியோட முடிஞ்சு. இதோட வந்து இதுக்கப்புறம் வந்து யார் நினைச்சாலும் நாமினேஷன்லாம் பண்ண முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க அந்த எம்பி பதவிக்காக நாமினேஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? 18 இடம் இருக்கு மாநிலங்களவையில். அந்த 18 இடத்துல இப்போ 6 காலியாவது. 6ல் 4 திமுகவுக்கு, 2 அதிமுகவுக்கு. இப்போ பிரச்சனை அது இல்லை. 6, 4 அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்கே இந்த ஆப்பஞ்சுட்ட வடையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதான் திமுக வந்து காங்கிரஸ் இல்லைன்னா கவுந்து போயிடும், திமுகவை இங்கே பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறதே காங்கிரஸ் மட்டும்தான், அதனால தான் திமுக ஆட்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? மேலே இருக்கிறவங்களுக்கு உண்மை என்னன்றது நல்லாவே தெரியும். முக்கியமாக சொல்லணும்னா அப்பையிலேருந்து அரசியலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ திடீர்னு குதிச்சவங்களுக்கு திடீர்னு அதை வந்து நம்ம என்ன குறைஞ்சா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கும்மிரிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ திமுக இந்த 4ல் 1 சீட்டை வந்து தேமுதிகவுக்கும் 1 சீட்டை வந்து காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்கு. இந்த நான் கொடுத்த ஒரு சீட்னால காங்கிரஸ் மாநிலங்களவையில் நிமிர்ந்து நிற்குது. ஏன்னா இந்த ஒரு சீட்டுக்கு மகாராஷ்டிராவில் உட்காந்து கேட்டாங்க. கேட்டப்ப சரத்பவார் படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டார். நான் உங்களுக்கு அதை கொடுத்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கட்சி நடத்துகிறேன், அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதை உங்ககிட்ட கொடுத்துவிட்டு. ஒரு எம்பியை உழுந்து கேட்டாங்க சார். எம்எல்சியை கூட நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு எம்பியை கொடுத்துரு, ஏன்னா மாநிலங்களவையில் மானம் போயிடும், தயவு செய்து கொஞ்சம் என் மானத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் போய் கேட்டாங்க. அங்கே கொடுக்க முடியாது. இங்கே இவ்வளோ தூரம் சண்டை போட்டு கோவப்பட்டு ஒரு சீட்டை இப்போ கொடுத்தாங்க பற்றியெல்லாம். அது கொடுத்ததுனால எதிர்கட்சி அப்படின்னு அந்த அந்தஸ்து எந்திரிச்சு ஓடாமல் அவனுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. இல்லைன்னா காலி. எதிர்கட்சி அந்தஸ்து போயிருக்கு மாநிலங்களவையில். இப்போ சொல்லுங்க சார், யார் மானத்தை யார் காப்பாற்றுறா? யாருக்கு உதவி பண்ணுறா? யாருக்கு துரோகம் பண்ண முதுகுல குத்துறதுக்கு நினைக்கிறான்னு நீங்க சொல்லி வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த 4ல் ஆல்ரெடி 2 போயிடுச்சு, பேலன்ஸ் 2 இருக்கு. இந்த 2ல் தான் ட்விஸ்ட். எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இவங்க ரிட்டர்ன் போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க. யாரு? அக்கா கனிமொழி ரிட்டர்ன் போவாங்க. பட் அக்கா ரிட்டர்ன் போகலை.
அநேகமா கனிமொழி அக்காவுக்கு ஒரு பெரிய பிளானா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்க ரிட்டர்ன் இப்ப திமுக சைட்ல இருந்து போறது 2 பேர். ஒன்னு திருச்சி சிவான்னு, இன்னொன்னு ஐயா கான்ஸ்டன்டின் ரவீந்திரன். அவர் தான் முரசொலியோட அந்த இங்கிலீஷ் பதிப்பு இருக்கு, அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவர் தான் முதல் முறையா ராஜ்யசபாவுக்கு ஐயா இங்க இருந்து போறாரு. திமுக இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா முடிவை எடுத்து முடிச்சு விட்டு எல்லாம் முடிஞ்சு நேத்தே அவர் வந்து சொல்லலாம், நான் யதார்த்தமாக காமிச்சேன்னு சொல்லலாம். அவர் இருந்ததுக்கு முடிஞ்சுடா, நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலடா, போயிட்டு அடுத்த வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆக்ஷனு மற்றவங்களுக்கு இருந்துச்சு. அதே அப்படி அதிமுக திரும்பணும்னு வைங்கள, 4 இருக்கிறவர் அந்த பாடுபட்டார்னா 2 இருக்கிறவர் என்ன பாடுபடுவார்? உண்மையில அவர் நிலைமை ரொம்ப கொடூரம். ஏன்னா அவரை பிடிச்சி ஆளுக்கு இறுக்கி அப்படியே நரம்பு வெளியில தெரிகிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. அதை எப்படின்னா மேலேருந்து அழுத்தம். ஏன்னா இப்போ கூட்டணி கட்சி இருக்கிறது 1 2 22 கூட்டணி கட்சி வச்சிருக்க அவரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டார். வெறும் 10 12 வச்சிருக்கிற இவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். எனக்கு கூட இல்லாட்டி நான் எந்திரிச்சு போயிடுவேன், எனக்கு கூட இல்லாட்டி நான் ஓடிடுவேன். இதே மாதிரி இது இல்லாமல் அவனுக்கு நீ கொடுக்கல அப்படின்னா உன்னை அமுக்கிடுவேன் அப்படி மேலேருந்து வேற. அதாவது ஐயா ஜி.கே. வாசனும் தம்பிதுரை ஐயாவையெல்லாம் தூக்கிடலாமான்ற ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை இங்கே இருக்கிறவங்க ஒத்துக்கணும்ல. எப்படிப்பா இத்தனை வருஷம் அவரை விட்டுவிட்டா அப்புறம் எங்களுக்குன்னு வேற யார் உள்ளுக்குள்ளே உட்காந்துருப்பா? அதான் எல்லாத்தையும் உங்கள் ஆளுகளாகவே வச்சுட்டு நீ மேலே இருக்க அதானே. எங்களுக்குன்னு சொல்லி எவனையுமே இங்கேருந்து எங்களுக்கு மக்களவையில் யாராச்சும் இருக்கிறாங்களா சொல்லு, நான் விட்டு கொடுக்குறேன். மாநிலங்களவையில் இருக்கிறவனே எடுத்துவிட்டு உங்கால வைக்கணும்னா என்ன அர்த்தம் அது? அப்போ நாங்கள் எங்கே தாயா இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவருக்கு பேச்சு. அதான் ஜி.கே. வாசனையா மறுபடியும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மேலேருந்து யோசிச்சுக்கோங்க. கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணியில் அவர் இருந்தால் எனக்கு என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, 2 1 தான். பழனிசாமி ஐயா 2 1 தான். என்ன புண்ணியம், என்ன வச்சிருக்காப்புல? அவரால் எனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு பிரயோஜனம். இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் தூது போகிறதுக்கு, இங்கே இருக்கிறத அங்கே எடுத்து சொல்கிறதுக்கு நீ யூஸ் பண்ணிப்ப. ஓ வேலைக்கு நான் சம்பளம் கொடுக்கணுமா? முடியாது அப்படின்னு சொல்லி ஐயா மறுபடியும் அதிமுகவுக்கு தான் யாருக்காவது கொடுக்கலான்னு. ஏன்னா நிறைய வெயிட் பண்ணாங்க. செம்மலன்னா ரொம்ப சிரமப்பட்டாப்புல, சும்மாலாம் சொல்லக்கூடாது. இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஐயா அன்புமணி ஐயா எட்டையில பூந்து அப்படியே முழுசா ஏப்பா அவர் கொடுத்தா, இவருக்கு கொடுத்தது வேற எதுவும் இல்லை, அந்த கூட்டணி கட்டாயம் தான். சேலத்தில் ஜெயிக்க வேண்டாமா? ஏன்னா ஓன் தொகுதியிலேயே ஐயாவுக்கு பெரிய ஓட்டையாக விழுகும் போல இல்லை, அந்த அளவுக்கு தான் ஐயாவோட கெப்பாசிட்டி இப்போ ஊருக்குள்ளே இருக்குது, வேற எதுவும் கிடையாது. அதை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே, அதுக்கு ஏதாச்சும் தேரணுமே. இங்கே 18 கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே இந்த ராஜ்யசபா ஒன்று கொடுக்குறப்பயே, ஆனால் மற்ற இடத்துலலாம் சொல்லிட்டாங்க இவங்க தான்ட்டாங்க. ஆனால் அங்கே பாமகவுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்றது தெரியாது. ஆமாம், ஏன்னா பயங்கர தாராள மனசுல ஐயாவுக்கு. ஏன்னா ஐயாவோட பையன் சொல்லி நிரூபிக்கணும்ல. எனக்கு பதவி மேலே ஆசை கிடையாது, சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு ஓடி வந்தது? அடிச்சு பிடிச்சிட்டு அதிகாலையில் ஓடி உள்ளுக்குள்ளே இணைஞ்சது எதுக்கு? இந்த ஒரு சீட்டுக்கு தானே. அது கூட அதுக்கப்புறம் வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் மாற்று வேட்பாளராக சௌமியா அன்புமணியையும் சேர்த்துருக்கதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்றது தெரியல. பட் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே ஆகி செட்டில் ஆகி இப்போ ஐயா நாமினேஷன் பண்ணவும் போயிட்டாரு. இப்போ திருச்சியிலேருந்து கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய இன்னொரு விஷயம், 3 பேர் திருச்சியிலேருந்து போயிருக்காங்க. ஒன்று ஐயா திருச்சி சிவா, இன்னொன்று அம்மா சல்மா, எழுத்தாளர் சல்மா, அவங்க வேற இருக்கிறாங்க. இப்போ புதுசாக போகிறவர் ஐயா கிறிஸ்டோபர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் நம்ம அந்த விஷ்ணு விஷால் படம், அந்த படம் தான் ஞாபகம், ராட்சசன் அந்த கேரக்டர் தான் ஞாபகம். இவரு கிட்டத்தட்ட ஒரு ராட்சசன் மாதிரி தான், ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அவர் உண்மையில இது வரைக்கும் 4 அந்த இதை ஹேண்டில் பண்ணியிருக்காப்புலையா. அவருக்கு தான் அதை கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு உண்மையில காங்கிரஸ் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் ஒரு கேண்டிடேட் எல்லாம் பண்ண முடியாது சார், ஒரு சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்றப்ப அப்பா அவங்க ஆல்ரெடி கேண்டிடேட்டாக முடிவு பண்ணிட்டாங்க, இங்கேருந்து தான் வாங்கணும், இதுதான் நமக்கு வேணும். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் போட்டு பார்த்துருக்கு காங்கிரஸ். இப்போ கிறிஸ்டோபர் சேர்ந்து இப்போ மொத்தம் 3 எம்பி ஒரு மாநிலங்களவைக்குள்ள ஒரே டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த 3 பேர் உள்ளே போகிறது அப்படின்றது எல்லாருக்குமே இது வரைக்கும் பெரிய விஷயந்தான். இதோட தேர்தல் இது 16ஆம் தேதி வருது. இந்த 16ஆம் தேதி முடிஞ்சு தேர்தலுக்கு ஒன்றும் பெரிய தேவையெல்லாம் இருக்காதுன்னு வைங்கள. இது மூலியமாக எல்லாரும் என்ன நினச்சாங்க, எப்படி பிச்சுக்கிட்டு ஓடிடும் அப்படின்னு நினச்சாங்க. குறைஞ்சபட்சம் ராஜ்யசபா சீட்டில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இப்போ 7ஆம் தேதி ஐயா பன்னீர் இருக்கார்ல, பன்னீர் இங்கே மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இணைப்பு கூட்டம் நடத்த இருக்கிறாராம். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் பேர்
1,00,000 பேர் அந்த இணைப்பு கூட்டத்துக்கு உள்ள கொண்டு வரணும். இது வரைக்கும் எவனும் பார்க்காததான் ரீசன்ட் டைம்ஸ்ல மதுரை பார்க்கணும். அந்த கூட்டத்துக்கு ஐயா ஸ்டாலின் வராரு. அவங்க எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெறும் இந்த நாடாளுமன்ற பிரச்சனை மட்டும்தான் நினைச்சு, சட்டமன்ற பிரச்சனையும் சேர்த்தே முடிச்சிட்டாங்க. ஆளுக்கு எவ்வளவு தொகுதி அறிவிப்பு இப்போ வந்துடும், எவ்வளவு தொகுதி என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இங்கே எல்லா பிரச்சனை முடிஞ்சு அவங்க வேலைக்கு போகிறப்ப இப்போ தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இப்போ தொகுதி அதான் நம்பர் பிரிக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு சார், அவங்களால முடியாமல் போயிடுச்சு. இப்போ தொகுதியை பிரிக்கணும் அப்படின்னா எந்தெந்த பகுதியை பிரிக்க போகிறாங்க உடம்புல இருந்துன்றது தெரியல. அநேகமாக பிச்சு போட்டுருவாங்கன்னு வைங்கல. இந்த இதில் இந்த கோழியை கொண்டாந்து வைக்கிறப்ப கொதறுவாங்கல்ல, அந்த மாதிரி பழனிசாமி ஐயாவை கொதறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மேபி இதில் குடைச்சல் கொடுக்காத ஒரே ஒரு ஆளாக வந்து இருக்கலாம், யார் ஐயா அன்புமணி இருக்கலாம். பட் இதெல்லாம் அவர் அனுபவிக்க வேண்டியது தான். எத்தனை முறை ஏமாற்றி எவ்வளோ பேரை, நான் சொல்லலை தேமுதிகலேருந்து சொல்கிறாங்க, எவ்வளோ பேரை ஏமாற்றி இத்தனை நாள் எங்களை எல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருந்தேன், வா உன்னை சல்லடை ஆக்குவாங்க, இப்போ அதை நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. சட்டசபை இப்பொழுதுதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் யார் பத்திக்கிட்டு எரிய போகிறான்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம கவலைப்படுவோம். நன்றி.